வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதுதான் சரித்திரம் நிகழ்கின்றது. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு. அதுவரை பொறுப்பாயன மகனே அருகில் இருப்பாயன. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். திருவள்ளுவனை பெருமைப்படுத்துவதற்காக தமிழக அரசு செய்திருந்த 9 நாள் திருவிழாவுக்காக தமிழக அரசுக்கு மக்கள் மாமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்து எங்களை சிறப்பித்தமைக்காகவும் நிலையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், எங்கள் நிலையை நாங்கள் சொல்லுவோம். எப்படி புத்தக கண்காட்சிக்கு ஒன்று இணைந்தது, அவ்வளவுதான். நீங்கள் நினைத்தீர்கள், நாங்கள் அது வந்து சேர்ந்தோம். எது முதலில் வந்ததோ இருவருக்குமே நன்மையாக அமைந்தது. அந்த வகையில எங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தீர்கள், அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 9 நாள்ல ஒரு வீட்டு நிகழ்வு எப்படி நடக்குமோ அது மாதிரி நடந்தது. காலையில் எந்திரிச்சுடனே நம்ம பள்ளிக்கூடம் போறோம், காலையில் எந்திரிச்சுடனே ஆஃபீஸ் போறோம், அந்த மாதிரி நடந்தது. இந்த 10ஆவது நாள் வெறுமையா இருந்தது. இன்னைக்கு எங்கேயும் போகலையா அப்படிங்கிற மாதிரி. நீங்க அருமையா ஒரு நூலகத்துல நல்லா வரவேற்பதற்காக ஐயா போன்றவர்கள் நிறைய இருந்தார்கள். எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்ப ஒரு நாதன் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் செதறி கிடந்தாலும் ஒரு யுத்தம் வருதுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நான் போறேன் படைக்குன்னு சொல்றோம்ல. நேற்று வரைக்கும் சும்மா திண்ணியில உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம், யுத்தம் வந்துருச்சுன்னு ஒண்ணு சேர்றோம்ல. அந்த மாதிரி நாங்க எல்லாம் அங்காங்கே இருந்தோம். இந்த நிகழ்வு எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும்படி செய்துவிட்டது. ஒவ்வொரு செங்கலும் சேர்ந்ததுதான் இந்த அரங்கு. நாங்கள் அனைவரும் சேர்ந்ததுதான். ஐயா சொன்னது போல ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் சாதனை என்பது நடக்கும். ஒரு அச்சாணி கடையாணி இருக்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய தேர் இருக்கு, அந்த கடையாணி எல்லாம் தேர் ஓடாது. ஆகவே நாம் எதையும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆகவே எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காகவும் ஐயன் திருவள்ளுவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு அமைந்தது. வருடம் இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் அந்த நாளை நோக்கி காத்திருக்கிறோம்.